வணக்கம் நண்பர்களே. இப்போ திமுக அழிவு காலம் ஆரம்பிச்சாச்சு. விஸ்வந்த் பண்ணி அதனால தான் இப்போ பதறானுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, இங்கே பார்லிமெண்ட்டில் போய் எது எக்கு தப்பாக பேசி அந்த மந்திரி ஒரு சொன்னதுக்கு அதுக்கு கூச்சல் குழப்பம் போட்டுருக்கானுங்க. அதுக்கு அண்ணாமலை என்ன கேட்டிருக்காருன்னா, திமுக நேர்மையற்ற நாகரீகமற்றவர்கள் என்று மத்திய அமைச்சர் சொல்லியிருக்காரு. என்ன குறை கண்டீர்கள்? உண்மைதானே சொல்லியிருக்காரு. இப்போ 2வது, மக்களின் எண்ணங்களுக்கு மட்டுமே மதிப்பளித்து செயல்படுகிறோம் என்கிறீர்கள். யார் அந்த மக்கள்? உங்கள் மகன், மகள், மருமகன் தனியார் சிபிஎஸ்இ மற்றும் மெட்ரிகுலேஷன் பள்ளி நடத்தும் உங்கள் கட்சியின் அவர்கள் உறவினருமா? 3வது, யார் அந்த சூப்பர் முதல்வர்? ஏழை எளிய மாணவர்களின் கல்வியில் அரசியல் செய்வது யார் என்று தமிழ் மக்களுக்கு நன்கு தெரியும். உங்கள் சாயம் வெளுத்து விட்டது. இனியும் தமிழ் மக்களை ஏமாற்ற முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இது ஒரு பக்கம். இப்போது அந்த அமலாக்கத்துறை ரைடு பண்ணதில் அது அந்த சாராயம் காய்ச்சிற திமுக நபர்கள் மந்திரியோ எம்பியோ முதற்கொண்டு செந்தில் பாலாஜி இன்னும் பிற டாஸ்மாக் மெயின் ஆஃபீஸெல்லாம் போனாங்கன்னு சொல்லியிருந்தோம் இல்லையா. இதில் இப்போ பல்லாயிரம் கோடி, அது பாதிக்கு பாதி வருதுங்கிறான் வருஷத்துக்கு. அது ஒரு லட்சம் கோடி பக்கம் ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தோம். அப்போ மொத்தம் அந்த கனிம வளம் இது இன்னும் சிலதெல்லாம் ப்ராஜெக்ட் போடுறதெல்லாம் சேர்த்தா 5 வருஷம் முடியும் போது ஒரு குடும்பம் 8 to 10 லட்சம் கோடி சம்பாதிச்சிருக்கும். இந்த டாஸ்மாகில் மட்டுமே இந்த ஸ்பெக்ட்ரம் ஊழல் 2 லட்சம் கோடி மாதிரி வருது. அது இப்போ நான் 3.5-4 லட்சம் கோடி இருக்குன்றாங்க. அந்த கவர்மெண்ட்டு டேக்ஸ் கட்டாமல் நம்பர் 2 பிஸ்னஸில் அதெல்லாம் கையில் எடுத்துட்டாங்க. இதுக்கெல்லாம் யார் காரணம் பார்த்திங்கன்னா, நம்ம ஏற்கனவே கூப்பிட்டு சீனியர் ஜூனியர் பிரச்சனையில் திமுகவுடைய ஆலைகள் நடத்துகிறவங்க தான் 2 பேர். ஜெகத் ரட்சகன் எம்பியும் டிஆர் எம்பி தான். அவங்க சரக்கு திமுக ஆட்சியில் வாங்குறது இல்லைன்னு சொல்லி மேலே போய் போட்டு கொடுத்துட்டாங்க டெல்லியில். அது தெரியாமல் ஸ்டாலின் விசாரித்தப்போ அவங்க தான்றது தெரிஞ்சு என்ன பண்ண போகிறாங்க. ரைட். அப்போது இதில் இவர் வேறு பக்கம் கமிஷன் ஜாஸ்தி கிடைக்கிற இடத்துல வாங்க ஆரம்பிச்சிருக்காரு செந்தில் பாலாஜி. அதில் தான் இந்த பிரச்சனை எல்லாம் மாட்டியாச்சு. இனி செந்தில் பாலாஜி உள்ளே போக முடியாது. இல்லை வேறு என்ன சென்ட்ரல் சொல்கிற நடவடிக்கைக்கு என்ன மாதிரி ஒத்துழைக்கிற அப்படி வருங்காலம் தெரிய வரும். ஸோ இவங்க பணத்தை பூரா கட் பண்ணுறாங்க. எலெக்ஷனுக்குள்ளே பணத்தை பூரா கட் பண்ணுறாங்க. அந்த ஜெகத் ரட்சகன் இந்த மாதிரி ஏவா வேலு உட்பட செந்தில் பாலாஜி எல்லாம் பணத்தை பூரா கட் பண்ணிடுவாங்க. அதை பூரா கட் பண்ணால் தான் உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்கும். 2வது, எங்கேயும் பதுக்கிச்சு இதெல்லாம் வெளியில் எடுக்க முடியாமல் ஆயிரும் ஜென்ரல் எலெக்ஷனில். அந்தளவுக்கு கொண்டு போய் விட்டுறணுன்றதான் பாஜகவோட திட்டம். அதில் எப்போ செந்தில் பாலாஜி மாட்டியாச்சு. இதில் செந்தில் பாலாஜி ஸ்டாலின் கூட எல்லாத்துக்கும் பிரச்சனை வருங்க. கனிமொழி கூட அந்த சாராயால் இருக்குன்றாங்க. எல்லாமே இப்போ இது வருது. இது அடுத்தடுத்த நடக்கட்ட நகரில் தெரிய வரும். ஸோ இப்போ அவங்களே போட்டு கொடுத்தாலும் சிக்கிட்டான்.